உளுந்தங்களி இப்படி சமைச்சு கொடுங்க, எந்த குழந்தைனாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் 1½ கப்பு உளுந்தங்களி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிறணுங்க. கொஞ்சம் கூட கட்டி படக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றி இந்த மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிப்படாது. கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மாவு நல்லா கொதிச்சு வர டைமில் ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டா ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாகிற டைமில் உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிக்குமோ, நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இப்படி சமைச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.